ஹாய் கியூட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சகருக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ கறி எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு இப்படி கையால் எடுத்தோன்னா ஒரு பிடி அளவு வருதில்ல, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அரிசி நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 7-8 சில்லி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 300 எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு 600 எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோக்குன்னா 300 எடுத்துருக்கேன். தயிர் ஒரு 75 கிராம் இல்லைனா ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். தேங்காய் பூ தேவைப்பட்ட தேங்காய் பால் ஊற்றிக்கங்க, இல்லை தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ 1 போட்டு திரித்து வச்சுருக்கேன். வத்தத்தூள் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூடு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு மட்டனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வத்தத்தூள், இஞ்சி பூண்டு வச்சு விரவி ஒரு 5 விசில் போட்டு இறக்குங்க. ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதா ஊற்றிக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி அதில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 பிரிட்ஜ் இலை, கொஞ்சம் கருவா, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதை வெங்காயத்தை தட்டி உப்பு போட்டு நல்லா வதங்க வைங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஒரு 50 கிராம் போடுங்க. 1 கிலோவுக்கு 100 கிராம். இது 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால 50 கிராம் போடுங்க. போட்டு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு புதினா கொத்தமல்லியை போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளி ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த கறியை தட்டணும். தட்டி உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க. கறி நல்லா தண்ணி விட்டு நல்லா அந்த உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 75 கிராம் தயிர், எல்லாம் 50 கிராம் 75 கிராம் எவ்வளோனா ஊற்றிக்கலாம். 100 கிலோ ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி நல்லா வதக்கின பிறகு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது வத்தத்தூள் நான் ஒரு 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். உரப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிடுங்க, குறையா எடுக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. வத்தத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வத்தத்தூள், அந்த எண்ணெய், அந்த கறி எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த கருவாய், ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி ஒரு சின்ன குட்டி ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போடுங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு இந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கூட தேங்காய் பால் ஊற்றி மொத்தத்தில் 1/2 கப்பு, எனக்கு 1 கப் அரிசி இருந்துச்சு, 1/2 கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக நுர போன மாதிரி இருக்கும்போது அரிசியை தட்டிடணும். தட்டி நல்லா கிண்டி விட்டு, ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் அரிசியுமா இருக்கும். அப்போது எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு ஊற்றி அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுருங்க. இப்போ தண்ணிலாம் வற்றி நல்லா கொதன்னு நல்லா தண்ணியும் அரிசியும் அப்படி இதாக இல்லாமல் அப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்டேஜில் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு மேலே சட்டி தூக்கி வச்சு தம் போட்டுருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. மேலே வெயிட்டுக்கு என்கிட்ட பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுக்கணும், பட் இல்லை, அதனால் சின்ன பாத்திரம் 2 வச்சுருக்கேன். 2 பாத்திரத்தை தண்ணி வச்சு தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இறக்குனா எம்மியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி தயார். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்யூட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.